viewers and YouTube subscribers. Today நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு Asus லேப்டாப் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா நாட் பவரிங்கான. ஸோ வந்து இது என்ன மாடல் ஆசூஸில் FX 5050 TT மதர் போர்டு, அதாவது லேப்டாப்போட மாடல் நேம். ஸோ மதர் போர்டை வந்து நமக்கு வந்து டேக் அவுட் பண்ணிட்டு மதர் போர்டோட பார்ட் நம்பர் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு நாட் பவரிங்கான. நமக்கு வந்து அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிசியில் வந்து பவர் சப்ளையில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. டிசி பவர் சப்ளையில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது இந்த போர்டில். 100% வந்து மதர் போர்டில் வந்து பிரச்சனை இருக்குது. ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு லேப்டாப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேமிங் ஓரியன்டான லேப்டாப் தான். ஸோ நாட் பவரிங்கான. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடாப்டர் வந்து கனெக்டிங்கில் இருக்குது, ஸ்டில்லு கனெக்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரிட்டிஷ் பவர் சப்ளையில் வந்து பவர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மதர் போர்டை வந்து வெளில டேக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஆசூஸ் எல்லாம் வந்து ஓன் அதாவது என்ன சொல்கிறது, மதர் போர்டையும் வந்து ஓன் ஆர்கிடெக்ட் அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஆசூஸ் எல்லாம் வந்து ஓன் மேனுஃபேக்சரு. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மாடல் நேம், லேப்டாப்போட மாடல் நேமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப்போட மாடல் நேமே உங்களுக்கு வந்து மதர் போர்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மதர் போர்டு நேமும் சேமு, டிட்டோ சேம் தான். ஸோ ஏன்னா இது வந்து ஓன் மேனுஃபேக்சர். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ராசர்னா AMD ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் கிராஃபிக்ஸ் மாடலு. இப்போ வந்து மதர் போர்டு வந்து வெளில டேக் அவுட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு இப்போ நமக்கு ஆசூஸ் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருந்தது. இந்த செக்ஷனில் தான் இப்போ இந்த ஐசி, இந்த ஃபெட்டு மாஸ்பெட்டு டியூல் மாஸ்பெட்டு மாற்றியாச்சு, இந்த PWM ஐசி மாற்றியாச்சு. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அடாப்டரை கனெக்ட் பண்ணியோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் கன்சியூம்ஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பரான கரண்ட் கன்சியூம்ஷன் எடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து போர்டு வந்து கம்பல்சரி வந்து ஆன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து அந்த போர்டு ஆசூஸ் போர்டு வந்து FX 550 T மாடல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர் செக்ஷனில் PWM ஐசி, இந்த ஐசி வந்து ப்ராப்ளம் இருந்தது. இந்த ஐசி வந்து மாற்றியாச்சு, இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வாங்க வந்து போர்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அடாப்டர் வந்து ஹை ஆம்பு. ஸோ 7 ஃபைன். இது எவ்வளோ அம்பியர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 20 வோல்ட்டு 7.5 ஆம்பியர் கரண்ட் கன்சம்ஷன் பண்ணும் இந்த மதர் போர்டு. ஸோ இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து 5 ஆம்பு டிசி பவர் சப்ளை. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒரிஜினல் அடாப்டர் போட்டால் மட்டும்தான் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வாங்க பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ பயாஸ் செட்டப்புக்கு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.